This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் பாலிட்டியிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் எத்தனை வழிகளில் இந்திய குடியுரிமையை பெறலாம்னா 5 வழிகளில். அவை யாவைன்னா பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச நாடுகள் இணைவதன் மூலம். அடுத்ததாக இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் எத்தனை வழிகளில் குடியுரிமை இழப்பார்னா 3 வழிமுறைகளில். ஒன்று துரத்தல், இன்னொன்று முடிவு செய்தல், இன்னொன்று இழத்தல். அடுத்ததாக அடிப்படை உரிமைகள் பற்றிய கூறும் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட பகுதி மற்றும் சட்ட பிரிவுகள் யாவைனா பகுதி 3 சட்டப்பிரிவுகளில் 12 to 35 வரை. அடிப்படை உரிமை என்ற பதம் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து. முதலில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன முதல்ல 7, தற்போது 6. இந்தியாவில் மகா சாசனம் என அழைக்கப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி எதுனா பகுதி 3. அடுத்ததாக மொத்தம் எத்தனை நீதி பேராணைகள் ஒன்றுனா 5 நீதி பேராணைகள் உள்ளது. அடுத்ததாக இந்தியாவில் நீதி பேராண்களை வெளியிடும் அதிகாரம் படைத்த நீதிமன்றங்கள் எவைனா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள். அடுத்ததாக நீதி பேராணை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு எவைனா சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்பது உச்ச நீதிமன்றம். அரசியலமைப்பு சட்ட பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். இந்தியாவில் வெளிப்படும் நீதி பேராண்கள் யாவைனா ஒன்று ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, 2வது கட்டளை உணர்த்தும் நீதி பேராண்மை, 3வது தடை உறுத்தும் நீதி பேராண்மை, 4வது ஆவண கேட்பு நீதி பேராண்மை, இறுதி 5வது தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை. அடிப்படை உரிமைகள் பிரிவு 14 சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்வி சார பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அடுத்ததாக பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைத்து தொடர்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. அடுத்ததாக பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனை பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரம் பாதுகாப்பு. அடுத்ததாக பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல்.
அடுத்து 200வது கொஷின் வந்து எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை பிரிவு 31 அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தமாக மாற்றப்பட்டுள்ளது. இன்றைக்கான வீடியோ இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். நன்றி.